வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எல்ஜி 42 இன்ச் டிவி. இதில் என்ன ப்ராப்ளம்னா, பவர் சப்ளை ஓகே, சவுண்ட் ஓகே, நோ பிக்சர், நோ பேக் லைட்டு எரியல. அதனால் இந்த வீடியோவில் நம்ம இதில் என்ன ஃபால்ட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது என்னோட நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை, அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இந்த எல்ஜி டிவி ஒரு ஃபாரின் டிவி, துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம். சரி, ஃபஸ்ட்டு டிவி கைட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ வந்து டிவி கட்டியாச்சு. டிவி கட்டிட்டு சப்போஸ் போர்டு செக் பண்ணும்போது போர்டில் பவர் சப்ளை ஓகே, அதனால் வந்து பேக் லைட் செக் பண்ணும்போது பேக் லைட்டு எரியல. அதனால் பேக் லைட் டிவி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போதே உள்ளார டிவி ஆடுற மாதிரி சவுண்டு கேடுது. அது என்ன காரணமாக இருக்குன்னா, அந்த பேக் லைட்டில் டூம் இருக்கும், வெளிச்சம் வருதுல, அந்த டூம் இருக்கும், அது கண்டிப்பாக உடஞ்சி உள்ளே விழுந்துருது. அதனால் இதை பேக் லைட்டு மாற்றியே ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு பேக் லைட்டு மாற்றலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் லைட்டை செக் பண்ணோன்னா, வெளியிலே பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர் இருக்கும், அதில் எல்இடி செக்கரை வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலனா உள்ள டிவி கைட்டி தான் ஆகணும். டிவி கைட்டினா முக்கியமாக ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஒழுங்காக அழகாக கைட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பேக் லைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும், பேக் லைட்டில் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஆனால் இருக்கிறதுலே ஒரு டிவியை டிஸ்பிளே கைட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு டிவியை கைட்டி மாட்டிட்டிங்கன்னா நீங்கள் பாதி மெக்கானிக் ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா டிஸ்பிளே கட்டு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை பார்த்து பத்திரமா கட்டணும், இல்லைன்னா அந்த காப்பு கட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஸ்க்ரூலாம் சரியாக கவனிக்காமல் நீங்கள் கட்டினா டிஸ்பிளே தூக்கினாலும் அதுவும் வேலை முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே தான் கட்டணும். டிஸ்பிளே கட்டினா தான் உள்ளே வந்து பேக் லைட்டை நம்ம செக் பண்ண முடியும். அதனால் நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கட்டிக்கிறேன். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ், இப்போ டிஸ்பிளே வந்து மேலே போட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்லீவ் இருக்கும், அதுக்கு ஒரு 4-5 ஸ்க்ரூ இருக்கும், அது கட்டியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே வைக்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்லீவ் ஒன்று வரும், அது மேலே தான் டிஸ்பிளே வைப்பாங்க. அப்போ தான் டிஸ்பிளே ஆடாமல் இருக்கும், அதையும் கட்டிடணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ், ஆனால் எல்ஜி டிவியில் கட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேவை அழகாக, சில டிவியில் பார்த்திங்கன்னா கம்மு போட்டு ஒட்டிருப்பாங்க, இல்லைனா டேப் போட்டு ஒட்டிருப்பாங்க. எல்ஜி டிவியில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே இருக்காது. டிஸ்பிளே வந்து ஈஸியாக கட்டலாம். எல்லா டிவியோட டிஸ்பிளே எல்ஜி டிவியில் கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஏன் நான் டேப் போட்டு ஓட்டுறேன்னா, சப்போஸ் நம்ம டிவி டிஸ்பிளே தூக்கிட்டு போகும்போது அது கீழே தூங்கி ஆடி அந்த காப்பு கட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஆடாத அளவுக்கு அதை டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 4 காப்பு, இது லெஃப்ட் காப்பு ரைட் காப்பு. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இது வந்து டேப்பு போட்டு அழகாக ஒட்டிட்டு அப்படியே கை வச்சு தூக்குறேன். ஆனால் சில மெக்கானிக் சூப்பராக தூக்குவாங்க. நான் இந்த மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் இப்படி தான் பண்ணுறேன். ஒரு டிஸ்பிளே கட்டினோடனே அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷீட் இருக்கும். டிஸ்பிளே கட்டினோடனே அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவ்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷீட் இருக்கும். சில டிவியில் 4 ஷீட் இருக்கும். சேனல் டிவியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷீட் இருக்கும். ஏன்னா அது வந்து எல்இடி பல்பில் வந்து லைட் எரியும் போது சுற்றியும் கரெக்டாக வெளிச்சம் வரதுக்காக தான் இது மாதிரி ஷீட்டு போட்டிருப்பாங்க. இதில் வந்து ஒரு 3 ஷீட் இருந்து, இதான் வந்து இது ஒரு ஸ்லீவ். இது வந்து டிஸ்பிளே படி வைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்லீவு, அந்த டிஸ்பிளேக்கு மேலே இருக்கும். இதையும் கட்டிடணும். இப்போ தான் வீடியோனுடைய ஹைலைட்டாக வந்துடுது பாருங்கள். இதுதான் பேக் லைட்டு. பேக் லைட்டு இருக்குல்ல, லென்ஸு ஃபுல்லாக தனியாக கழண்டி தனியாக கும்பலாக விழுந்துருது. இதனால தான் உங்களுக்கு டிவி போடும்போது அதிகமாக ஹீட் ஆகி பேக் லைட் வந்து வீணாக போயிருக்கும். இதுதான் காரணம். இந்த லென்ஸ் எல்லாம் தனியாக வந்து மறுபடியும் ஒட்டக்கூடாது. சில மெக்கானிக் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த லென்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்டிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதான் கஸ்டமர்கிட்ட திருப்பி சரி பண்ணி கொடுக்குறாங்க. அது தப்பு. அது அந்த லென்ஸ் வந்து நம்ம பெருக்கி போட்டு ஒட்டி கொடுக்கும்போது கரெக்டாக 1 மாதம் இல்லை 10 நாள் இல்லை 1 வாரத்துலேயே வந்து ரிட்டர்ன் வந்துடுது. ஃபஸ்ட்டு நிறைய மெக்கானிக் இப்படி தான் பண்ணுறாங்க. இது பண்ணக்கூடாது. நீங்கள் சப்போஸ் வீடியோ பார்க்கணும் பண்ணாதீங்க, காசு போனால் போட்டு சொல்லிட்டு ஃபுல்லாக பேக் லைட் வாங்கி மாற்றிடுங்க. இந்த லென்ஸு உடஞ்சதுனால கண்டிப்பாக இந்த பேக் லைட் ஃபுல்லாக மாற்றி ஆகணும். இந்த பேக் லைட் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டிப்பு கிடையாது, 2 ஸ்டிப்பை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபால்ட், ஆனால் இது இல்லை. இப்போ வந்து இந்த லென்ஸு உடஞ்சதுனால இந்த பேக் லைட்டை ஃபஸ்ட்டு மாற்றி ஆகணும். பேக் லைட்டு கட்டுறதுக்கு முன்னே இந்த ஷீட்டு, ரிஃப்ளெக்ஷன் ஷீட், இந்த ஷீட்டு போடும்போது அதுக்கு மேலே தனியாக வந்து ஒரு கிளிப் மாதிரி போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளிப்பை கரெக்டாக கட்டணும். உடச்சி கட்டிங்கன்னா மறுபடியும் போட முடியாது. மறுபடியும் அந்த ஷீட்டு சைடாக வந்து போகும். இதில் வந்து வெளிச்சம் வரது பாதிக்கப்படும். அதனால் இந்த கிளிப்பு கட்டும்போது ஜாக்கிரதையாக கட்டணும். இப்போ இந்த ஷீட் எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 பேக் லைட்டு இதில் ஒட்டி வச்சுருக்காங்க. 4 ஸ்டிப்பு கிடையாது, மொத்தம் 8 ஸ்டிப்பு. 8 ஸ்டிப்பை 2 ஸ்டிப்பாக சேர்த்து ஒரு ஸ்டிப்பாக ஒட்டி வச்சுருக்காங்க. இது ஃபாரின் டிவின்றதுனால இது ஒரு புது மெத்தடாக இருக்குது.
இதை வந்து பிச்சு எடுத்துக்கணும். பிச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு போய்ட்டு இதே போல் போய்ட்டு பார்த்து வாங்கிட்டு வரணும். சரி, இந்த வீடியோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு பேக் லைட் வாங்கி வந்து ரெடி பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிவியிலேருந்து கைட்டின டிஸ்பிளே, அப்புறம் அந்த ஷீட்டு, இதெல்லாம் வந்து கரெக்டாக சேஃப்டியாக வச்சுட்டு போகணும். நாளைக்கு கடை திறக்கும்போது எலி பூந்து வேலை பார்த்துரும். அதனால் டிஸ்பிளே வைக்கும்போது ஜாக்கிரதையாக வைக்கணும். நான் கரெக்டாக டிஸ்பிளே கட்டி தனியாக டேபிள் மேலே வச்சுட்டு அதனுடைய ஷீட்டெல்லாம் தனியாக அடுக்கி வச்சுட்டேன். சரி, இந்த மீதி வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.